இந்த குறும்படத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் யாவும் கற்பனையே. இந்த படத்தில் வரும் சம்பவங்கள் யாவையும் கற்பனையே. முற்றிலும் நகைச்சுவைக்காகவே எடுக்கப்பட்ட குறும்படம் இது. டீ வேணுமா டீ இருக்கு, காஃபி வேணுமா காஃபி இருக்கு, வடை வேணுமா வடை இருக்கு, டீ 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 டீ. சார், பணிவு படத்துக்கும் பரிசு படத்துக்கும் ரொம்ப மக்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போது நீங்கள் எந்த ஸ்க்ரீன் சார் அதிகமாக கொடுப்பீங்க? ரெண்டுமே பாதி பாதி கொடுத்துட வேண்டியதான். அது எப்படிங்க சார், ஒரு ஸ்க்ரீனில் இதில் பாதி அதில் பாதியா சார்? யோ, உனக்கு ரொம்ப லொல்லியா? நான் சொன்ன ஸ்க்ரீன் இல்லையா தேட்ரு? பணிவுக்கு 400 தேட்ரு, பரிசுக்கு 400 தேட்டரியா? சார், அமைச்சர் போன பேட்டியில் சொல்லியிருந்தாரு, பணிவு படத்துக்கு 400 தேட்டரு, பரிசு படத்துக்கு 400 தேட்டருன்னு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? என்னையா கருத்து? பணிவு பரிசு ரெண்டு ஒன்றா? ரெண்டு எப்படி சார் ஈக்குவல் ஆக முடியும்? தமிழ்நாட்டில் நம்ம ஜெனரல் தான் நம்பர் 1, ஏன் இந்தியாவிலே நம்பர் 1, அவ்வளோ ஏன் சார் வேர்ல்டுலேயே நம்பர் 1 போடுற எல்லா தேட்டரையும் அவர் பேர் எழுதி வைக்கணும். ஓஹோ சாரி, கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆகிடுது. எல்லா தேட்டர்லையும் அவர் படமாயே ரிலீஸ் பண்ணணும், அதுதானே நியாயம். சார் சார் நம்ம மோசம் போயிட்டோம். யோ என்னங்க இப்போ பாரு, அவசரமான போட்டோம், மோசம் போட்டோம். சரி சொல்லு என்ன? கோரியத்துல தெலுங்கு படத்துக்கு அதிகமாக தேட்டர் கொடுப்பாங்க, நம்ம தமிழ் படத்துக்கு தேட்டர் இல்லையாமா. அப்போ ஒரு முத்தால் பையன் ஒரு ரூஸ் போட்டு சேர்க்கிறான். யோ எந்த முத்தா பையன் இந்த மாதிரி ஒரு மோசமான சார் நீங்க தான் சார் போத்தீங்க. வணக்கம் சார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். தெலுங்கு பட தயாரிப்பாளர் பால்ராஜ் சார் ஜெனரல் தான் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1, அதனால் அவர் படத்துக்கு தான் தேட்டர் அதிகமாக ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? பால்ராஜ் என்னப்பா தெரியும்? கதையை வச்சு தான் என்றைக்குமே நம்பர் 1 நம்ம முடிவு பண்ண முடியும். இவங்க நம்பர் 1 அவங்க நம்பர் 2 இதெல்லாம் கிடையாது. கதை எந்த கதை நல்லா இருக்குதோ அந்த கதை நல்லா ஓட போகுது. கதை சரியில்லாதது ஊற்றிக்கும். எந்த கதை நல்லா இருக்கோ அதுக்கு தான் நிறையா தேட்டர் நிறையா ஸ்க்ரீன் ஒதுக்கும். இதுதான் என்னுடைய கருத்தும் மக்களுடைய கருத்தும். இதுதான், இதில் மாற்று கருத்துக்கு இடமே. ஆரம்பத்தில் நாங்கள் பேசிட்டு இருக்க நீ. சரி சார், ஊர் போய் சேர நினைக்கிற நீ. சரி சரி சரி. ராணி, இந்த பணியெல்லாம் உனக்கு பிடிச்சது? உன்னோட பணியை சொன்னையா? அண்ணே, எனக்கு ஒரு யோசனை. இந்த 2 படம் தயாரித்தவங்களும் தெலுங்குக்காரனும் ஹிந்திக்காரனும் தான். அதை வச்சு தான் போராட்டம் பண்ணலாமாண்ணே? அது பொழைச்சிட்டு போகிறாங்கப்பா. அண்ணே, இன்னொரு யோசனை இருக்குண்ணே. படத்துக்கு டிக்கெட்டு மட்டும் 1000 ரூபா வாங்குறாங்கண்ணே. அதை வச்சு தான் போராட்டம் பண்ணலாமாண்ணே? இது வேணாம்ப்பா, வேறு ஏதாவது பண்ணலாம். எந்த படத்துக்கு செய்கிற தம்பி? அண்ணே, ஹச் வினித் இயக்கிய பணிவு படத்துக்கு. என்ன பேர் சொன்னேன்? ஹச் வினித் அண்ணே. என்ன தம்பி, போராட்டம் பண்ணுவதற்கு சிறப்பான காரியத்தை கையில் வைத்துக்கொண்டு வேறு எதுவும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? புரியல என்ன? அவனுடைய பேர் என்ன சொன்னேன்? ஹச் வினித் அண்ணே. புகைப்படத்தை யாரும் காட்டு. பார்க்க அப்பாவி பிள்ளையாக இருக்கிறான். இவன் தான் அடுத்து நமக்கு இலக்கு. இவன் எப்பொழுதும் முன்னாடி எடுத்து ஆங்கிலத்தில் வைப்பானா? ஆமாம்ண்ணே. இதை தமிழில் வைக்க சொல்லி நாம் போராட்டம் நடத்துவோம். சூப்பர்ண்ணே, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்கண்ணே. இந்த பொங்கலுக்கும் பரிசு காத்திருக்கும் எல்லா ரசிகருக்கும் நம்ம படத்துல பாட்டு வேணுமா பாட்டு இருக்கும், ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கும், டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கும், என்ன இல்லை கடைசியில் எமோஷனல் வேணுமா நம்ம ஜெனரலோட எமோஷனல் இருக்கும். மொத்தவங்களுக்கு கடைசி ஒன்று இருக்கு. டோட்டலா சொல்ல போனாக்கா ஆடியன்ஸ்க்கு இது பரிசு வைப்பாங்க. சார் எப்போ பார்த்தாலும் ஆடிக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. பாவையா நீ கடவுள் வாங்கி படம் எடுத்துட்டு இருக்காயா? உன்ன மாதிரியா? நீ ஆடியோல இருந்துலயே நிறைய சம்பாதிச்சிருப்பிய. பரவாயில்ல போ, நீ ஆடியோல இருந்து சம்பாதிச்சுல, ஆடியோ சம்பாதிக்கிட்டோம். சரியா? ஓகே சார். எந்திரிப்பா உள்ள போப்பா, ஜெனரல் இருக்க போய் சாப்பிட்டு போய் சாப்பிட்டு. என்ன பாராஜ் சார்? நானி ஐயா, 2 பேத்துக்கும் தேட்டர் ஈக்குவலாக பிரிச்சு கொடுத்தாச்சு. சந்தோஷம் தானே? சந்தோஷம் சார். படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கிறீங்க சார்? நான் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார். 13 சார். சார் நான் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவேன். 12 சார் நான் 11 சார்.
சார் நான் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணேன் சார். சார் போகுது சார். சார் நான் வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணதுனால 8ஆம் தேதி பண்ணுறேன் சார். சார் அமோகமாக இருக்கு சார். நான் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணேன். 6ஆம் தேதி ஐயோ சார் 5ஆம் தேதி ஐயோ 5ஆம் தேதி நேத்தியா 6ஆம் தேதி இன்னைக்கு அமோகமான 2 பேரும் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஏப்பா எல்லா விமர்சகர்களும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க முதலாளி. ஓ எங்க என்ன ஏது 10 வயசு சின்ன பையன்ல இருந்து 70 வயசு கிழட வரைக்கும் வந்திருக்காரு. இவரெல்லாம் ரிவைட் பண்ண போறாரோ? ஆமாம் முதலாளி. ஓ ஆமா, இவரெல்லாம் வேலைக்கு போக மாட்டாரா? முதலாளி நோ ஃபர்ஸ்ட் படம்லாம் ஆடிஷ் வராங்க இல்லை, இவங்க சார் முதலாளி ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறாங்க. ஓஹோ, நீ என்ன பண்றீங்கன்னாக்கா சொல்லுங்க முதலாளி. படம் போட்டதுல இருந்து முடிகிற வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் டீ, காபி, போண்டா, கூல் ட்ரிங்க்ஸ், பஞ்சி, வடை இதெல்லாம் கொடுத்துட்டு சரிங்க முதலாளி. படம் முடியறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சரிங்க. இதுல கவர் இருக்கு, சரிங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணு கொடுத்துட்றியா? கொடுத்துடும். நம்ம படத்தை நம்ம போன்னு பேர் சொல்லிடுங்க முதலாளி. அவன் நம்ம படத்தை திட்டணிக்கா வரக்கூடாது. அது எப்படி திட்டணும்னா, புருஷன் இருக்காங்க, ஆமாம் முதலாளி. பொண்டாட்டி திட்டமாங்க, இந்த சாம்பார்ல உப்பு கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும், டீயில சக்கரை கொஞ்சம் போட்டா தூக்கலா இருக்கும், தூக்கலா இருக்கும், இப்படி சொல்லணும். சரிங்க முதலாளி. சரியா? இது பணிவு படத்தோட ரசிகர் ஷோ டிக்கெட். சரிங்க முதலாளி. அதிக விலை வாங்கியிருக்கு. சரிங்க முதலாளி. இதை இவங்களுக்கெல்லாம் கொடுத்துரு. சரிங்க முதலாளி. கொடுத்துட்டு அதை ரெடி பண்ண சொல்லு. சரிங்க முதலாளி. அந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு தெரியுமா? பொண்டாட்டி புருஷனை திட்டுற மாதிரி இருக்கும். முதலாளி இது வசனம் நான் சொல்லணும் முதலாளி. அப்படியா? சொல்லு. அட நாசமா போனவனே, அட வளர போனவனே, அட உருப்படாத போனவனே, அட ஆண்டவா உனக்கு அந்த விடுதலை காப்பாடு. ஏப்பா உன் பொண்டாட்டின்னு இப்படிதான் திட்டுவாளா? ஆமாங்க முதலாளி. நான் தப்பிச்சேன். அங்கே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சரி, இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இதே மாதிரி ரிவ்யூ சொல்ல சொல்லு. இல்லை வேண்டாம், ஆணி பாவம் கொஞ்சம் காரத்தை குறைச்சி சொல்லு. என்ன சார், ரசிகரை கூப்பிட்டு புரோட்டா விருந்து போட்டுட்ருக்கீங்க, பரிசு படத்துக்கு இது ப்ரொமோஷனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஜென்ரல் ரசிகர்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார், அதனால் புரோட்டா கொடுத்து ரசிகர்களை ஊக்குவிச்சிட்டு இருக்கேன்ப்பா. சார் ஃபயர் பாட்டு வந்திருக்குல்ல, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? சார் அது 1 கோடி வியூஸுக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்குப்பா. நானே பல முறை பார்த்துட்டேன்னா பார்த்துக்குவேன். சார் ஃபயர் சாங்கில் கேடிஆர் பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அது என்னையா கருத்து சொல்ல வேண்டியது இருக்குது? அவர் பாட்டி சாப்பிட்டு வீட்டில் படுத்திருப்பார். சார் இந்த சாங் பார்த்தீங்களா? அதில் உனக்கு என்னையா டவுட்டு? சார் அவர் தான் சார் இந்த பாட்டியை பாடியிருப்பாரு. தம்பி நீ போய் புரோட்டா சாப்பிடுப்பா. முதலாளி பசி சண்டை ஃபோன் பண்ணிக்கல. அவன் எதுக்கு ஏன் காலங்காத்தால ஃபோன் பண்ணுறான்? என்கிட்ட வாட்டி யாரு உன் தள்ளி வை, அங்கே பேசுனா எனக்கு எச்சரிக்கை தெரியும். முதலாளி ஐயா குட் மார்னிங் சார். அங்க என்ன அப்படி இருக்கியா நீ? அங்க என்ன பணிவு படத்தை அதிக வசூல்னு சொல்றாங்க? என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ நம்ம பரிசு படம் தான் முதல் இடத்துக்கு வரணும். இல்ல நீ தமிழ்நாட்டு பக்கமே வர முடியாது. தொடர்ந்து நீ ஆந்திராவே ஓடி ஞாபகம் வச்சுக்க. சரிங்க சார். என்ன சீரியல்ங்கிற சீரியலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? போய் உங்க அம்மாட்ட கேட்டுப்பார், உன் பொண்டாட்டிட்ட கேட்டுப்பார், தேவையான குழந்தையாட்ட போய் கேட்டுப்பார். சீரியலை பத்தி செருப்பால் அடிப்பாங்க தப்பா பேசுறேன் உன்ன. அவங்க சீரியல் பார்க்கும்போது போய் ரிமோட்டை மட்டும் எடுத்து சேனலை மாத்திப்பாரு. செத்தடி மவனே நீ செத்த. சொல்லுங்க சார், நம்பர் 1 ப்ரொடியூசர் சார். ஏங்க சார், நானே வந்து நூடுல்ஸாக இருக்கிறேன். என்ன மினிஸ்டர்லாம் பார்த்து ஸ்க்ரீன் வாங்குறவங்க இந்த மாதிரி ஏழைகளுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் சார்? நீங்க எல்லாம் இப்படி வச்சு செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். என்னப்பா? ஏன் சார், கொரோனா காலத்துல உங்க தேட்டர்லாம் மூடி கிடந்தது. எங்க ஜெனரல் தானே மனசு வச்சு ஸ்டூடெண்ட் ஒரு படம் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தானே மறுபடியும் தேட்டர் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி நன்றி விசுவாசம் இருக்கேன் சார். என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார். நம்ம பிக்சருக்கும் கொஞ்சம் அதிக ஸ்க்ரீன் கொடுங்க சார். அவ்வளோதானே? வேணும் கொஞ்சம் சேரோட சேர்த்து தரேன் சார். சரி கண்டிப்பாக செஞ்சிடலாம்ப்பா. எனக்கு பின்னாடி
மேலே இல்லை மேலே சார் மேலே பார்த்து ஒன்று அடிச்சுட்டேன் சார். பின்னாடி பின்னாடி அடிச்சிட்டேன். அதான் டக்குனு அடிச்சார். ஃபோன் பண்ணுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேம் விளையாட்டு தலைவா. வெங்காயம். ஏய், தலைவரோட ஓடி தலைவரோட பார்க்க சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலைவா ஷோ ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு தலைவா. ஒரு தடவை பார்த்தாலும் பார்த்தாரா? 100 தடவை பார்க்க ஒவ்வொருத்தரும். நீங்க மட்டும் பார்த்தா பார்த்தாரு. போய் உங்க படம் பார்க்காத உங்க அம்மா, அம்மம்மா, உங்க அப்பன், அப்பப்பா, பக்கத்துல இருக்கிற அம்மா, அவங்க அம்மம்மா, பக்கத்துல இருக்கிற அப்பன், அவங்க அப்பப்பா எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு தடவைடா ஒவ்வொருத்தரும் 100 தடவை பார்க்கணும். அப்படி இல்லை இந்த பக்கமே வந்து தலைவர்கிட்ட வந்துடாது. சரியா? கடை மேட்ச் வாங்கி போய் பார்க்குறது. அதை சரி தெரியுதா? அப்படி இல்லை தலைவரை இளவரடி இந்த பக்கம் வந்துடாது. சரி மூஞ்சிலே அப்படி கூடாது. தெரியுதா? பரிசு முதல் நாள் வசூல் 20 கோடி. பணிவு 22 கோடி. இரண்டாம் நாள் வசூல் 40 கோடி. 42 கோடி. 60 கோடி. 62 கோடி. 80 கோடி. 82. 100 கோடி. 102. 120 கோடி. 122. 50 கோடி. 152. 210 கோடி. பாலராஜ், ஒரே நாள் எப்படிப்பா 60 கோடி? எனக்கு வரலையா? உன் வசூலை நீ சொல்லு. உன்னால என்னால் வர சொல்ல முடியாதுப்பா. ஒன்றாச்சு முதலாளி வரவு கணக்கு முதலாளி. வரவு கணக்கு. ஆஹா 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 எத்தனைடா? ஓஹோ இத்தனை நோட்டு வரவு கணக்கு. ஏய், நான் சொன்ன பார்த்தையா? நான் சொன்னோ இந்த ஒரு படத்துல நம்ம வசூல் நம்மளை ஓஹோடு எங்கேயோ கொண்டு போகணும்னு பார்த்துக்கோ. ஒன்று நம்பர் 1 வசூல் நம்ம பரிசு. ஆஹா ஆமா, அந்த செலவு சீட் எங்கடா? பாக்கெட்டில் வச்சிருக்கிறியா? முதலாளி செலவு கணக்கு ஆட்டாவை 2 இருக்குங்க முதலாளி. 2 ஆட்டாவை 2 இருக்குங்க முதலாளி. 2 ஆண்டாவியா? என்னடா இப்படி ஆகி போச்சு? நீங்க முதலாளி ரூம் வாடகை ராஜுக்கார வாடகை கேட்டுட்டு இருக்கிறாங்க முதலாளி. ஆட்டா வாடகை இப்போ காசு இல்லைங்க முதலாளி. ஐயோ, இப்போ நம்ம எப்படி ஊருக்கு போறோம்? முதலாளி எது பக்கமே வாசல் இல்லை. பின்னாடி ஒரு ஜன்னல் ஒன்று இருக்கு. அது பைப் பிடிச்சி இறங்கி தப்பிச்சு போயாங்க முதலாளி. வேற அந்த புறம் பின்வாசல் நந்தபுரம் இல்லையா? எது பக்கமும் இல்லை வரையும் ஒரே வரை ஜன்னல் வழியே தான் முதலாளி போகணும். ஓ, அதில் எனக்கு இடம் தெரியாதா? வாங்க முதலாளி, நான் பிடிச்சி இறக்கூடாது பழைக்கூடாது முதலாளி. நீயா? வாங்க முதலாளி. வணங்கடா. ஆட்டோ வருதா? எல்லாம் ஃபைனான்ஸ்க்கே சரியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற? டிக்கெட் மட்டும் கொடுத்துக்கிட்டான். ஃப்ளைட் டிக்கெட்டா? ட்ரெயின் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட்டா? ஃபர்ஸ்ட் ஏசியா செகண்ட் ஏசியா? முதலாளி அன்ரிசர்வ் தான் முதலாளி போட்டுருக்காங்க. வாங்க முதலாளி, சீக்கிரமா போயிடலாம். அதுக்கு இடம் கிடைக்காம போயிடும். பின்னாடி பாத்ரூம்ல தான் உட்காந்துருக்கோம். பாத்ரூம்லையா? ஆமா முதலாளி, வாங்க முதலாளி. இனிமேல் தமிழ்நாட்டு பக்கமே வரப்போறா. நல்ல வசூல் நாம சிட்டியே வேலைக்கு வாங்கிடலாம்னு பாக்குறேன். அங்க எப்படி? சமோசா டீ சமோசா சமோசா டீ 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 காஃபி 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 டீ காஃபி டீ காஃபி டீ வேணுமா டீ இருக்கு, காஃபி வேணுமா காஃபி இருக்கு, வடை வேணுமா வடை இருக்கு, டீ 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 காஃபி சமோசா டீ வேணுமா டீ. பாலாஜி நீயா? ஏ ஆனி நீயா? பரவாயில்லையா? எனக்கு பரவாயில்லடா. உனக்கு 100 ரூபாய்க்கு ஆயிருக்குதா? 150 ரூபாடா இருக்கு. இன்னும் திருந்தலையா? சமோசா சமோசா எப்படியோ இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம போட்டுக்கிறோம். பணி 2000 கோடிடா. பரிசு 3000 பணி 3000 கோடிடா. கொஞ்சம் இருங்க. என்னப்பா 1000 கோடி 1500 கோடி சொல்லிட்டு இருக்கீங்க? பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்களா போயிட்டு இருந்து 5 வந்தீங்க. பரிசு பரிசு படம் வந்து 2000 கோடி. பணி 3000 கோடி. 2 பேர் எண்ணி பார்த்தீங்க. ஆமா.
டிவிக்கெல்லாம் பேச வேண்டாம்ல, படத்தை பற்றி நிறைய தெரியும், வெளியே போய் பாலாஜி வாயா பேசிட்டு இருக்காங்க படத்தை பத்தி. நம்ம டிவி